ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னைக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். எதுக்காகனா அக்கா வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து வீடு குடும்பம் போக போகிறாங்க. சென்னைக்கு போயிட்டு ஆவடிக்கு போகிறோம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு. அப்படியே போயிட்டு பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அக்கா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இந்த விழாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் சென்னை நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பசங்களாம் வந்து நீட்டாக கிளம்பிட்டாங்க. பிரகஸ்டியை பார்த்தீங்களா? திரும்ப பிரகஸ்டி வந்து இந்த பேக்கை வந்து மாட்டிக்கிட்டு சென்னை வரைக்கும் நீ இப்படியே தான் வரணும். ஆமாம், மித்ரா எப்படி இருக்கான்? பார்த்தா விமலாவை பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்குதா? ஏன் எங்க வச்சுக்கிற? எல்லா அக்கௌண்ட்ல வச்சுக்கிறியா? பார்த்தா உண்மையில டீச்சர் மாதிரி தான் இருக்கிற நீ. பைசா எல்லாம் நான் போட்டுக்கலாம். நீ தான் ஏடிஎம்ல கிரெடிட் கார்டுலாம் வேற வச்சிருப்ப. அதான் கிரெடிட் கார்டா? கிரெடிட் கார்டு எங்க வச்சிருக்கேன்? டெபிட் கார்டுன்னா கூட பரவாயில்ல, கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டாங்க. சரி வாங்கலாம். எங்க ஜானிக்கிறான்? ஜானி உன் பேக் எங்க? அறிவலியா சாவி கொடு. ஜானி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து போயிட்டு வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் ஊருக்கு. ஜானி தான் வந்து இப்போ தனியாக வீட்டை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சாப்பாடு வந்து பக்கத்து வீட்டில் வந்து சொல்லியிருக்கேன். இங்க கப்புலையும் ரவுண்டு வச்சுட்டு போறேன். பத்திரம் ஜானி அவன் சோகமா ஆயிட்டான், ஊருக்கு கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு. நாங்க வீட்டுக்கு ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஜானி சோகமாயிட்டான். 2 நாளைக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வீட்டுல போயிட்டு வந்துருவோண்ணே, திங்கக்கிழமை ஈவினிங் வந்துடும். பாய் பாய் சொல்லிட்டான், கை கொடுத்தான். செல்லாம் பாத்துக்கண்ணா. சரி பாய், நல்லா பாத்துக்க, எங்கேயும் போகாத. வேற நாய்ங்களாம் வந்து கடிச்சிடும், வீட்லயே இருக்கு. சரியா? சரி, ஓகே, பாய். ஒரு ஸ்டாண்டில் பார்த்தா எல்லா இடமும் ஃபுல்லாக இருக்குது. எங்கே தான் வருதுன்னு தெரியல, கேப்பே இல்லை. அப்புறம் பார்த்தா நம்ம வண்டி வெயில தான் நின்றுருக்கோம். ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் மதுராந்தகம் வந்தாச்சு. ஸ்டாண்டில் வந்து வண்டியை போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் பைபாஸ் ஏறி அங்கேருந்து தான் நம்ம போக போகிறோம். மதுராந்தகம் பைபாஸ் மதுராந்தகம் ஏரியை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் கோவில். இது வந்து பெருமாள் கோவில். இதுதான் ராமர் கோவில். இது வந்து என்னன்னா ஏரி காத்த ராமர் கோவில். இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மதுராந்தகம் பைபாஸில் ஏறதுக்கான ஸ்டெப்பு இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மதுராந்தகம் ஏரி. அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய ஏரி இதுதான். அதான் வந்து ஏரி வந்து குடிமராமத்து வந்து நடந்துட்டு இருக்கு. அதுதான் தண்ணி இப்போ கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மது வந்து திறந்து போயிட்டு இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு பார்த்தியா? அதுதான் மது. அது வழியாக தான் தண்ணி போகும். அது ஒரு கீழே சிமெண்ட் போட்டுருக்குல்ல, அதுதான். சரி போலாமா? பஸ் வந்துச்சு, வா. என்ன இப்படியே ஏற்றி விட்றா? மாதாவரம் போயிடு. நீ மாதாவரம் போய் இறங்கி அத்தை வீட்டுக்கு போயிடுறியா? நீயே போன இதோட இந்த பஸ்ஸில் தான். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஏறிட்டோம். மாதாவரம் பஸ் தான் ஏறியாச்சு. சீட்டே கிடையாது, எல்லா சீட்டும் காலியாக இருக்குது. சீட்டு கிடையாது. இந்த சீட்டில் ஏதோ ஒரு குசுமா இருக்கு. அது ஒன்று ஜன்னல் சீட்டு பிடிச்சிக்கிச்சு. வேற என்ன பண்ணுறேன்? இதுதான் வந்து பாலாறு. பஸ் வேற தூக்கி போடுது. ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் ஏறின உடனே பஸ்ஸில் எதுவுமே விற்கக்கூடாது. எது விற்றாலும் வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து இதுனது பைனாப்பிள், வேர்க்கடலை. நான் போய் அங்கே இறங்குங்காட்டே என் காசெல்லாம் காலி பண்ணிட்டேன். இன்னும் டோல்கேட்டில் வேற சமோசா வேற. இந்த செக் ஆடுற மிஷின் இருக்குல்ல, உங்ககிட்ட மொத்தம் ஆட்டி குத்துருவோம்ல என்ன. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அடுத்த ரவுண்டு வேர்க்கடலை ஓடின்னு இருக்குது.
இப்படியா நான் போத்தங்காட்டி எல்லாத்தையும் செக்காட்டி நல்லா ருப்பு வரல மாரி இந்த வாய். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கிளாம்பாக்கம், சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு. இப்போ நியூவாக கட்டினது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு வந்திருக்கோம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஆவடி வந்தாச்சு. இப்போ இங்கே இது ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி எடுக்கிறதுக்கு வந்து துணி கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கிறோம். ஆவடியில் இருக்கிற நிஜாம் துணி கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துருக்கிறோம். அது இல்லாமல் பர்ச்சேஸ் எல்லாமே வந்து பூஜை சாமான், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் பழம் எல்லாமே வந்து ஆவடியில வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். அதுக்காக தான் இப்போ வந்து துணி கடைக்கு வந்திருக்கோம். இப்போ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோம். நல்லா தான் இருக்கேன், எடுத்துக்கணும். அதெல்லாம் ஒன்று கட்டினா நல்லா தான் இருக்கும். என்னது? அதெல்லாம் தேவை. எங்க அந்த புடவை நல்லா இருக்குமா? காட்டு. இந்த மாதிரி எதுனா இருந்தீங்கன்னா பார்த்துக்கங்க. நல்லா இருக்கும் அக்காவுக்கு. ஒயிட்டு அதுக்கு நல்லா இல்லை, அதுக்கு பொதுவாக எதை கட்டினாலுமே நல்லா தான் இருக்கும். இல்லை, துணி போட்டதுக்கு அப்புறம் தண்ணியில் போட்டால் வருமா எனக்கு தெரியும். அப்படியே மித்திரனை வந்து லிஃப்ட்ல விட்டுலாம். மித்த உன்னை அங்கேயே விட்டு போயிடுமாடா லிஃப்ட்லயா? இங்கே இரு. மாப்பிள்ள இல்ல, அப்படிதான் இருக்கும். மித்த, டேய் இங்க வாடா, இங்க வாடா. என்ன அங்கண்ணா வளர்த்தீங்கடா? எங்க போற? சுத்தி பாக்குறியா? நீ எது சொல்றியோ அதை சொல்லு. அவனுக்கு ரெண்டுமே வைக்கலாம். நம்மள நீ என்ன சொல்ற? ரெண்டுமே இல்லையா? ஒன்று ஏன்னா அவன் பூ வச்சு டிசைன் தான் போட்டுறான் அந்த மாதிரி. ஆனா ஒயிட் இல்லாம வேற எதனா அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் கலர் ஒத்துக்கிறியா? அதை மட்டும் சொல்லி அதை மட்டும் சொல்லிட்டா போதும். நான் ரெடி. முல்லாம் அப்புறமா எடுத்து தரேன், சரியா? இன்னொருத்தன் எங்க ஆளை காணோம், போய் கோட் ஷூட்லாம் பாத்துக்கிறான். ஏடா ஏய், என்ன கோட் ஷூட்லாம் பாத்துனுக்குற? என்ன மித்த போய் கண்ணாடிலாம் பாத்துக்கிறா? ஏய், எத்தனை கண்ணாடி வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு இந்த கண்ணாடி பார்க்கறது இதான் வேலையை. தள்ளுற போறீங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் தான் எடுக்க போகிறோம். கோல்டு கலர் முகம் வலிச்சுக்கிறாங்க. அது வேணுமா? அவ்வளோ பெருசுலாம் அவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மித்ரனும் பிரகேஷ்டும் வந்து ஷூ எனக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஷூலாம் வந்து பார்த்துட்ருக்கோம்.
இல்லைன்னா அவன் தூங்க விட மாட்டான் நம்மள. ஒரு ஆளுக்கு ஷூ எடுக்க வந்தான், இந்த ஆளுக்கு ஷூ எடுக்க வந்தான், அப்புறம் இவருக்கு எடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ விமலாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷூ கட் ஷூ போடலாம். நீலாம் போடு, இப்போதான் போடணும். இப்போ போடலாம், எப்போ போட போற? வயசான ஆயா ஆயிட்டுனா அப்புறம் போட முடியும். அதனால இப்பயே போடு. ரொம்ப ஓகே உனக்கு போதுமா? சாக்ஸ் போட்டுலாமா? மித்திரம் ஓகே சொல்லிட்டான். அடுத்து பிரகாஷ் கரெக்டா இதா? ஓகேவா? டைட் ஆகுதா கரெக்டா இருக்குதா? ஏன்னா செப்பல் ஃப்ரீயா போட்டுட்டு ஆமா ஷூ டைப்ல ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இல்ல கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கா? அதுதான் சொல்றேன். ஃபிட்டிங்கா இருந்தா எடுத்துக்கோ. ஏன்னா வரப்புல போய் வரப்புல போய் ஊந்துட மாட்டல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி படம் தான் எடுக்க வந்திருக்கோம். சரி மாமா பண்றேன். அண்ணா வருவாரு. சரி மோர் குடி. ஏன்னா வெயிலே இருக்குதுல்ல, சூடா ஒரு மோர் குடி. சூடுக்கு ஒரு மோர் ரூபா வாங்கிட்டு எந்த வேலை எப்படி இருந்தாலும் முதல்ல மோர் குடிச்சு உடம்பு வந்து இதை குடிய, அப்புறமா ஜூஸ்லாம் வாங்கி தரேன். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் வீடு கொடுக்குற குடும்பம் போகிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே, பூஜை பொருள், அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கு ஷூ, ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சு இப்போ வந்து புது வீட்டுக்கு தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படின்றதையும் நாங்கள் வந்து அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணி அதை காட்டுறோம். இப்போ அந்த வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அக்காவுடைய வீடை வந்து நாங்கள் ஹோம் டூர் காட்டுவோம். அதுக்கப்புறம் அடுத்த மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவை போட போகிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அண்ணன் வீடு. ஆமாம், என்னோட பெரிய அண்ணன் வீடு. அவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஆமாம் அடுத்து தண்டையார்பேட்டையில் அது வேற ஒரு இடம். நான் அங்கே போயிட்டு அடுத்து சொல்கிறேன். ஓகேவா?